கடந்த கால ஆட்சியில் நீங்க எத்தனையோ முதலமைச்சரை பார்த்திருக்கலாம். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய மாண்புமிகும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி அவர்கள் உண்மையாகவே பொதுமக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாது, பொதுமக்களுக்கு அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றி தர வேண்டும். எந்த பொதுமக்கள் நம்மளுக்கு வாக்களித்தார்களோ, அந்த பொதுமக்கள் எந்த நம்பிக்கையில் வாக்களித்தார்களோ, அந்த பொதுமக்கள் என்ன எண்ணோட்டத்தில் வாக்களித்தார்களோ, அந்த பொதுமக்களுக்கு அன்பின் அடையாளமாக, அன்பின் விளிம்பாக அவர்கள் மேலோங்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாமெல்லாம் களத்தில் இறங்கி பணியாற்ற வேண்டும் என்று சொன்ன அந்த தளபதி அவர்களின் பிறந்த நாளை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நான் போகும் இடமெல்லாம் ஒவ்வொரு குடும்பத்தாரும், நான் ட்ரெயின்ல வந்து காலையில பாண்டியன்ல ஏறி காலையில வந்து மதுரை வந்து இறங்கினேன். ட்ரெயின்ல வரவங்க எல்லாம் சொல்றாங்க, அண்ணன் தளபதிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிருங்க, மாமாக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிருங்க, அண்ணனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிருங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தாரும் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அவர்களை தான் குடும்பத்தில் ஒருவராக பார்த்து கொண்டிருப்பதன் விளைவுதான் இன்னைக்கு 1967 1977 இந்த திமுக ஆட்சியை எம்ஜிஆர் 13 வருஷம் வனவாசம் அமைச்சார். இந்த திமுக ஆட்சியை மேடம் அவர்கள் 2011 2016 வனவாசம் அமைச்சார்கள். இப்ப இருக்கக்கூடிய மக்கள் எழுச்சி, மக்கள் புரட்சி இந்த திருட்டு திமுகவை, இந்த அயோக்கிய திமுகவை, இந்த மக்கள் விரோத திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால், 50 வருஷம் நல்லாட்சி தர வேண்டும் என்று சொன்னால், நாட்டோட முதலமைச்சர் மாண்புமிகும் தளபதியார் அவர்கள் தான் இங்கே ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்து விட்டோம் என்று சொல்றார் என்று சொன்னால், ஒரு நல்லாட்சியை தந்திருக்கின்றார். டே 1ல ஆட்சியை ஏத்த உடனே ஒரு தாய், ஒரு தகப்பன், ஒரு அண்ணன், ஒரு தங்கைக்கு என்ன பாவம் இருக்கின்றதோ, என்ன பாசம் இருக்கின்றதோ, இந்த தமிழ்நாட்டிலே கடந்த காலத்திலே திமுக அரசாங்கம் ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற போது 2 வயசு குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து சாவடித்த நிகழ்வுகளை நம்ம பார்த்தோம். விமான பண்பணி தன் குடும்ப கஷ்டத்துக்காக இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் சம்பாதிச்சா பத்தாது, கணவன் மனவும் சம்பாதிச்சாதான் பட்ட முடியும் என்ற ஒரு நிகழ்வுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பற்றாக்குறையான குடும்பம் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்ப 2 பேர் வேலைக்கு போகணும்னு சொல்லி ஒரு வீட்டோட கஷ்டத்தை குறைப்பதற்காக அந்த வீட்டோட பெண்மணி விமான பணிப்பெண் வேலைக்கு போனா, அங்க திமுக காரன், நான் யார் தெரியுமா, திமுகவின் கவுன்சிலர் சொல்லி பாலியல் வன்கொடுமை ஈடுபட்ட கடந்த காலத்தை நாம் பார்த்தோம். இது போல திமுக கூட்டத்திலே எந்த பெண்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும், எந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தால் வெளியில் வருவார்கள், யார் பாதுகாப்பு கொடுத்தால் கரெக்டாக இருக்கும் சொல்லி பெண் காவலர்களை நியமித்தால், திமுக கூட்டத்தில் பெண் காவலர்களுக்கு பாலியல் தீண்டல் ஏற்பட்டது. நடந்ததா இல்லையா? இதையெல்லாம் புரிந்து கொண்டு ஒரு தாய் உள்ளத்தோட ஒரு தாய், என் அக்கா வீட்டுல இருந்து போனா எப்படி இருக்கும், என் அம்மா வீட்டுல இருந்து போனா எப்படி இருக்கும், என் தங்கை வீட்டில இருந்து போனா எப்படி இருக்கும், அப்ப என் தாய்க்கு பாதுகாப்பு வேண்டும், என் தங்கைக்கு பாதுகாக்க வேண்டும், என் அம்மாவுக்கு பாதுகாப்பு வேண்டும், என் குழந்தைக்கு பாதுகாப்பு வேண்டும். தமிழ்நாட்டிலே இது போல பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்ற வந்த ஒரே நாள்ல பெண்களுக்காக தனிப்படை அமைத்து பெண்களுக்கு பாதுகாப்பு தந்த ஒரே அரசாங்கம் மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் தளபதியின் அரசாங்கம் என்பதை நீங்கள் மறுத்தர முடியுமா? தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்னால எவ்வளவு பாதிக்கப்பட்டோம். கடந்த அரசு காலத்தில் டாஸ்மார்க் கடையை மூடுவோம் சொல்லி பைபாஸில் இருக்கக்கூடிய டாஸ்மார்க் கடையை மூடிட்டு சந்தில போய் வச்ச நிகழ்வுலாம் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த நாட்டில் எல்லா மக்களும் வாழ வேண்டும், எல்லா மக்களும் ஒரே மக்கள் தான், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அடிப்படையில் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக இருந்தாலும் சரி, மசூதி பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக இருந்தாலும் சரி, சர்ச்சு பக்கத்தில் இருக்க டாஸ்மாக இருந்தாலும் சரி, பள்ளிகள் பக்கத்தில் இருக்க டாஸ்மாக இருந்தாலும் சரி, டே 1ல முற்றிலும் தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்கை ஒழிக்கப்பட வேண்டும் என்பது எங்கள் எண்ணோட்டம். வந்த உடனேயே 714 கடையை மூடி 17 கடையை மூடி டாஸ்மார்க்கை மூடி சாதனை படைத்த தலைவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மரியாதைக்குரிய தளபதி என்பதை நீங்கள் எல்லாம் மறந்துவிட முடியாது.
தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் எந்த அளவு பெருகி இருந்தது யோசிச்சு பாத்தீங்களா? திமுக காரன், திமுக அகில நிர்வாகி, அயோக்கியன், சாதிக் என்றவன் போதையை ஒழிக்கக்கூடிய திமுக அரசாங்கம் நடந்து கொண்டிருந்த டைம்ல 2500 கோடிக்கு போதை வியாபாரம் தமிழ்நாட்டிலே கைமாறின நிகழ்வு எல்லாம் நாம் பார்த்தோம். அப்ப தமிழ்நாட்டில் ஒரு இளைஞன் நல்ல படிக்க வேண்டும், நம் குடும்பம் நல்ல மேலோங்கி போக வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் முதல் போதை ஒழிப்பு வேண்டும். போதை ஒழிப்பதற்காக முதல் திட்டத்திலே கையெழுத்திட்டவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மாண்புமிகும் தளபதி என்பதை நீங்கள் எல்லாம் மறந்துவிட முடியாது. தொடர்ச்சியாகவே தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சியை தந்து கொண்டிருக்கின்றார். தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் இன்னைக்கு எல்லா துறையிலும் அமைச்சரை நீங்க பாக்குறீங்க. இன்ன வரைக்கும் நாங்க ஆட்சி பொறுப்புல ஏத்து விரல் வெட்டு எண்ணக்கூடிய ஒரு 32 நாள் 33 நாள் ஆயிருக்கு. எந்த துறையிலுமே லஞ்சம் இல்லை, லாவணியம் இல்லை, ஒரு ரூபா கூட லஞ்சம் இல்லாமல் மக்களோட பணத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டும், மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்று காலையில ஒரு கோல்டன் தட்டுல சாப்பிட்டவர், வெள்ளி ஸ்பூன்ல படித்தவர், 2500 கோடி வருடத்துக்கு சம்பளம் வாங்கினவர். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் சின்ன புள்ள மாதிரி இந்த மக்களுக்கு சேவை செய்யறேன்னு சொல்லி வீட்டில இருந்து சாப்பாடு கேரியல கொண்டு வந்து இந்த மக்களுக்காக 24 மணி நேரம் உழைக்கக்கூடிய ஒரே தலைவர், ஆற்றல் படைத்த தலைவர், மரியாதைக்குரிய எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் தான் இருக்க முடியும் என்று சொல்லி மழை வந்துட ஆரம்பிச்சிருச்சு. வாய்ப்பளித்த கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்கள் ஆட்சி, மக்களாட்சி, மக்களுக்கான ஆட்சி. விதில் சத்தம், இந்த விதில் சத்தம் குழந்தைகள் சிரிக்கிற சத்தமா மாறிச்சு. இந்த விதில் சத்தம் திமுகவுக்கு அபாய சத்தமாக மாறி இருக்கின்றது. அன்னை நாடே அயலா ஆதிக்கத்தை எதிர்த்த, அன்னை நாடே அயலா ஆதிக்கத்தை எதிர்த்த எங்கள் கரித்த பரிசு தூக்கமேடை. காலம் செய்து விட்டது. மரணத்துக்கு நாங்கள் அஞ்சவில்லை. சாகும் நாள் எங்களுக்கு திருநாளாகும். பெற்றெடுத்த தாய்நாட்டு மண்ணே, இதோ வருகிறேன், இதோ வருகிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் பாரம்பரியத்துக்காக, தமிழ் மக்களை உயர்த்துவதற்காக உங்கள் களத்திலே, உங்கள் முன்னால், உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அண்ணன், உங்கள் தாய்மாமன், உங்களோட தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி விஜய் அவர்கள் வரார் வந்து கொண்டிருக்கின்றார். உங்கள் நல்லாட்சி தந்து கொண்டிருக்கிறார் என்று கூறி வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். மாலை நேர வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.